கணேஷ், இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எந்த முறையில நடைபெறுது, அது குறித்து விரிவா சொல்லுங்க. இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 2607 வாக்குகள் மொத்தமாக பதிவாகி இருக்கிறது. தபால் வாக்குகளையும் சேர்த்து அந்த தபால் வாக்குகளை எண்ணும் பணிகள் தான் தற்போது ஓரளவுக்கு நடந்து முடிந்திருக்கிறது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட தபால் வாக்குகளில் மொத்தம் 783 தபால் வாக்குகள் பதிவாகி நேற்று மாலை 5 மணியோடு அதற்கான நேரம் முடிவடைந்து அது சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தபால் வாக்குகளை எண்ணும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வாக்குகளில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வாக்குகள் தற்போது எண்ணி முடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் தான் சரத்குமார் அணி முன்னிலை என்ற விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏனென்றால் சென்னைக்கு வெளியே இருக்கின்ற நாடக நடிகர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள் என்று சொல்லப்படும் புதுக்கோட்டை, மதுரை, சேலம் ஆகிய நகரங்களில் தற்போது சரத்குமார் அணியில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ராதா ரவி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறார். அந்த மக்கள், அந்த நாடக நடிகர்கள் மத்தியில் அவருக்கு மிக பெரும் செல்வாக்கு அங்கு இருக்கிறது. ஆக தபால் வாக்குகளை பொறுத்தவரையில் சரத்குமார் அணிதான் முன்னிலை வகிக்கும் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். தற்போது அதுதான் மெய்யாகி இருக்கிறது. அதே நேரம் இதற்கு அடுத்து சென்னையில் பதிவாகி இருக்கின்ற அந்த 1824 வாக்குகள் எப்படி இருக்கும் என்பது இனமும் தெரியவில்லை. அந்த வாக்குகளை பொறுத்தவரையில் யாருக்கு முன்னிலை என்பது இனமும் தெளிவில்லாத விஷயமாகவே இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் முன்னிலை நிலவரம் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட மாட்டாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல மொத்தமே 2607 வாக்குகள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மரபு ரீதியாகவே இந்த தேர்தல்கள், திரைப்பட சங்கங்களை சார்ந்த அனைத்து சங்கங்களின் தேர்தல்களுமே ஒட்டுமொத்தமாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படுவது கூட நடந்திருக்கிறது. அதாவது தலைவர் பதவிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டு சிறிது நேரம் கழித்து செயலாளர் பதவி என்று ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது என்றாலும் கூட முன்னிலை அறிவித்த வரலாறு நடிகர் சங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டு அதன் பிறகுதான் இறுதியாக முடிவுகள் அறிவிக்கப்படும். முன்னிலை நிலவரம் அதிகாரப்பூர்வமாக வெளிவராது என்பது தெரிந்திருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் முன்னதாக நம்முடைய செய்திகளில் குறிப்பிட்டிருந்ததை போல சில குழப்பங்கள் நடைபெற்றிருக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது 2 அணிகள் மிக முக்கியமான அணிகள், விஷால் அணி அதே போல சரத்குமார் அணி என்று 2 அணிகள். இந்த 2 அணிகளுக்கும் தனிப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதே போல நிறங்கள் கூட வேறுபாடு இல்லாமல் அனைவரது பெயரும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், எழுத்து முறையில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒன்றன் பின் ஒன்றாக வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட்டதன் காரணமாக சில குழப்பங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. மிக முக்கியமாக செயற்குழு உறுப்பினர் பதவிக்கான வாக்குச்சீட்டை சொல்லலாம். செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு 24 பேர் தேர்வாக இருக்கிறார்கள். இந்த 24 செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கு 48ற்கும் அதிகமானோர் போட்டியிட்டார்கள். இந்த 48ற்கும் அதிகமானோருடைய பெயர்கள் வரிசையாக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே நம்முடன் பேசிய சரத்குமார் அணியை சார்ந்த துணைத் தலைவர் வேட்பாளரான விஜயகுமார் அவர்களே நம்மிடம் சொன்ன விஷயம், பகிர்ந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கே இது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது குறிப்பதற்கு யார் நம்முடைய 24 பேர் என்பதை. அந்த லிஸ்ட்ல ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த குழப்பமான லிஸ்ட்ல தேர்ந்தெடுப்பதற்கு சிறிது நேரம் பிடிக்கிறது என்று ஒன்று சொன்னார். இதுல ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, 24 பேரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு குறைவாக தேர்ந்தெடுக்கலாம். தவறுதலாக 25ஓ 26ஓ டிக் செய்யப்பட்டிருந்தால் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டாக அறிவிக்கப்படும். அதனால இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் செயலாளர் பதவிக்கான செயற்குழு உறுப்பினர் பதவிக்கான அந்த வாக்குச்சீட்டில் இருக்கிறது என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த அனைத்து சிக்கல்களும் முடிந்து ஓட்டு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் வெளியாவதற்கு 11 மணிக்கு மேலாகும் என்கிற ஒரு தகவலும் தற்போது இங்கே பேசப்படுகிறது. காரணம், ஓட்டு எண்ணிக்கை ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அனைத்து விதமான பணிகளும், அதாவது வாக்குகளை பிரித்து தனித்தனியான அறைகளுக்கு கொண்டு சென்று அந்த அறைகளுக்கெல்லாம் தனித்தனியான பார்வையாளர்கள் போய் உட்கார்ந்து, 2 அணிகளிலிருந்தும் பார்வையாளர்கள் போய் உட்கார்ந்து இந்த ஓட்டு எண்ணிக்கையானது அதிகாரப்பூர்வமாக ஒரு 3/4 மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் தொடங்கி இருக்கிறது. இது கொஞ்சம் ஆமை வேகத்தில் சொல்வதாகவே பத்திரிகையாளர்கள் கருதுகிறார்கள். 11 மணிக்கு மேல் ஆகிவிடும் முடிவுகள் வருவதற்கு என்பது இங்கு இருக்கக்கூடியவர்களின் கருத்தாக இருக்கிறது. வேதவல்லி. கணேஷ், வாக்கு என்னும் மையத்தோட நேரடி ஒளிபரப்பு செய்யும் அந்த திரை நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம்? இதற்கு தொழில்நுட்ப காரணம் என்பது வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் கூட இங்கு பேசப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தில் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் வாக்களித்த உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள்.
காவல்துறையினர், பத்திரிகையாளர்கள் என்று இரண்டு சாரார் மட்டும்தான் வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த திரைக்கு முன்னால் அமருவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் அல்லாத, பத்திரிகையாளர்கள் அல்லாத வேறு சிலரும் உள்ளே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக இங்கு இந்த பெரிய திரையில் காண்பிக்கப்படும் முடிவுகள் பற்றிய விவரங்கள் வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு சென்று அதனால் ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இது அணைக்கப்பட்டிருக்கலாம் என்று இங்கு இருப்பவர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. அதில் உண்மை இருப்பதாகவே தெரிகிறது. மிக குறிப்பாக சொல்வதென்றால் இங்கு இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர்களில் சிலர் இதனை நமக்கு ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இதற்கு இருவேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இன்னும் வெளிவரவில்லை. வேதவல்லி. கணேஷ், நடிகர் சங்க தேர்தலில் 83% வாக்குகள் இப்ப பதிவாகி இருக்கு. இந்த அளவுக்கு வாக்குகள் பதிவானது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதற்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும். ஏன்னா கடந்த 9 ஆண்டுகளாக நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் என்பது நடைபெறவில்லை. ஒருமனதாகவே நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டிலும் கூட இது ஃபுல் ஃபிளெஜ்டான முழுவீச்சிலான ஒரு தேர்தலாக நடக்கவில்லை. மாறாக தலைவர், பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு தேர்தல் நடந்த கதைதான் இருந்தது. ஆக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு ஒரு முழுமையான அனைத்து பதவிகளுக்குமான ஒரு முழுமையான தேர்தல் நடைபெறவில்லை என்றே நாம் கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால நிறைய உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மிக மூத்த உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட நடிகர் சங்கத்தில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மிக மூத்த உறுப்பினர்கள் எல்லாம், ஆயுட்கால உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நடிகைகள் சரிதா, ஜெயமாலினி போன்றவர்கள் எல்லாம் இதுவரையில் அதிகமாக நடிகர் சங்கம் பக்கம் வந்த வரலாறுகள் இல்லை. அவர்களெல்லாம் கூட துபாய், அதே போல இன்னும் தூரக்கிழக்கு நாடுகளில் இருந்தெல்லாம் ஓட்டு போடுவதற்காகவே இன்றைக்கு வந்திருப்பதாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2-3 மாதங்களாகவே நடிகர் சங்க தேர்தலை சுற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, விவாதங்கள், வார்த்தை பிரயோகங்கள் 2 அணிகளில் இருந்தும் தொடர்ந்து எழுந்து வந்தது. மிக முக்கியமாக நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான அந்த 18.5 கிரவுண்ட் நிலம், டி நகரில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சம்பந்தமான வழக்கும், அந்த வழக்கு சார்ந்த ஆவணங்கள் வெளியிடல், கேள்விகள், விவாதங்கள், குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளா அல்லது என்ன என்பது போன்ற மிகவும் மிக மோசமான சில வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் கூட நடந்து அவையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதை எல்லாம் நாம் முன்னதாக செய்திகளிலே பார்த்திருக்கிறோம். இது போன்ற பல்வேறு சர்ச்சைகளும் நடிகர் சங்கம் மீதான ஒரு ஆர்வத்தை அதன் உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் அனைவரும் இன்றைக்கு சங்கம் நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இங்கிருப்பவர்கள் இந்த தேர்தலை ஒற்றுமைப்படுத்தும் தேர்தலாக பார்த்திருக்கிறார்கள். இதுவரையில் சங்கம் பக்கமே வராதவர்கள் எல்லாம் இந்த சர்ச்சைகள் காரணமாக சங்கத்திற்கு வந்து ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றுதான் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். கணேஷ், தற்போது அந்த நேரடி ஒளிபரப்பு இரு அணியினரும் கேட்டுக்கொண்டதுனாலதான் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து சொல்லுங்க. கணேஷ், இணைப்பிலே இருங்க. தற்போது பொதுச் செயலாளர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கையில் அந்த கேள்விக்கான பதிலை பார்ப்பதற்கு முன்பாக ராதாரவி 503 வாக்குகளும், விஷால் 302 வாக்குகளும் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி ராதாரவி முன்னிலையில் இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. அந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி என்பது புதன்கிழமையில் வருகிறது. இதனால் அனைத்து உறுப்பினர்களும் வந்து வாக்களிக்க முடியாது. இந்த தேர்தலை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றால் தான் உறுப்பினர்கள் அதிகம் பேர் வந்து ஓட்டு போட முடியும். அது மட்டுமில்லாமல் ஒரு நீதிபதி இதனை கண்காணிக்க வேண்டும் என்று விஷால் அப்போது ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த தேர்தலை கொஞ்சம் தள்ளி வைக்க செய்தார். அந்த வழக்கின் பலனாகத்தான் தற்போது இன்றைக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்ல முடியும். அதற்கு பிறகுதான் ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார். தற்போது அந்த தேர்தலை அவர் நடத்தியிருக்கிறார். இதுல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இது மாதிரி உள்ளே நடக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையை படம் பிடிப்பது, அதனை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது என்பதெல்லாம் இதுவரையில் நடந்ததில்லை. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட வாக்கு எண்ணிக்கையை இந்த அளவிற்கு முழுவதுமாக படம் பிடித்தது என்கிற வரலாறு இதுவரையில் இல்லை. இந்த முறை சர்ச்சை ஏற்பட்டதால் விஷயம் நீதிமன்றம் வரையில் சென்று நீதிமன்றம் சொன்னதற்கேற்ப ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது முழுமையாக டிரான்ஸ்பரன்சியோடு, வெளிப்படைத்தன்மையோடு
இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த திரை ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த திரையின் மூலமாக அசம்பாவித சம்பவங்கள் நடக்கக்கூடும் என்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் இது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இங்கிருந்து கலைந்து சென்ற ஆதரவாளர்கள் வீட்டிற்கு செல்லாமல் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலத்தின் அடியிலும் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையிலும் குழுமி இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்திருக்கின்றன. அசம்பாவிதங்கள் நேரக்கூடாது என்கிற காரணம் தான் இதற்கு என்று நமக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரிகள் நம்மிடம் விஷயத்தை பகிர்ந்து கொண்டதையும் நம்மால் கேட்க முடிந்தது. ஆக இது ஒரு நலன் சார்ந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் பதவிக்கு போட்டியிட சரத்குமார் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். சரத்குமார் மொத்தமாக 319 வாக்குகளும், நாசர் 176 வாக்குகளும் பெற்றிருக்கின்றனர். தொடர்ந்து நாம் கணேஷிடம் பேசலாம். கணேஷ், வாக்கு எண்ணும் மையத்தில் தற்போது யார் யாரெல்லாம் இருக்காங்க? வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்கள் அனைவருமே இருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியிலும் 29 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. தலைவர் பதவிக்கு ஒருவர், துணைத் தலைவர் பதவிக்கு 2, பொருளாளர் மற்றும் செயலாளர் பதவிக்கு தலா ஒருவர், அதே போல செயற்குழு உறுப்பினருக்கு 24 பேர் என்று மொத்தம் 29 வேட்பாளர்கள். 2 அணியிலும் தலா 29 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் அனைவரும் உள்ளே இருக்கிறார்கள். அதே போல பார்வையாளர்கள் என்று அந்த வேட்பாளர்கள் சார்பாக ஒவ்வொரு அணியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக சிலர் ஏற்கனவே அந்த நீதிபதி, தேர்தல் நடத்தும் அதிகாரியான நீதிபதி பத்மநாபனிடம் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். இது எதற்காக என்றால் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 40 பேர் வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 பேரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து எண்ணாமல் வாக்குகளை அவர்களுக்கு என்ற ஒரு சிஸ்டமில் பிரித்து கொண்டு தனித்தனி அறைகளில் உட்கார்ந்து எண்ணுகிறார்கள். ஒவ்வொரு அணிக்கும் தலா இத்தனை பார்வையாளர்கள் என்கிற வீதத்தில் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கை தான் நடந்து கொண்டிருக்கிறது. வேதவல்லி.